ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் ஈஸியாக 2 மினிட்ஸில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை வச்சுட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் என்கிட்ட வந்துட்டு நல்லெண்ணெய் இல்லை. நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ நல்லெண்ணெயை ஃபுல்லாக ஊற்றிட்டு அதில் வந்துட்டு கத்திரிக்காவை குறுக்க கட் பண்ணியிருக்கேன். காம்போடையே போடுறேன் நான். நல்லா வதக்கணும். பச்சையே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா குறுக்க கட் பண்ணிக்கோங்க. காம்போட போட்டிருக்கேன் நான், அப்போ தான் சாப்பிட எனக்கு பிடிக்கும். ஸோ நான் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்லைஸாகவும் கட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் உங்கள் இஷ்டத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக வதங்கட்டும். இது ஃபுல்லாக நான் நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று, நான் வந்துட்டு மசாலா அரைக்கிறேன் இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் புளி தண்ணி போட்டிருக்கலாம். எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு பசிச்சுது, அதனால் போட்டேன். ஒரு 10 வெங்காயம், ஒரு 10 பூண்டு, ஒரே ஒரு பெரிய தக்காளி, இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இதை வந்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கியிருக்கலாம், நான் வதக்கலை. இப்போ வந்துட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடலாம். எனக்கு ரொம்ப பசிச்சுது, அதனால டக்குன்னு ஊற்றி டக்குன்னு கொதிக்க வச்சிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தக்காளி, பூண்டு, வெங்காயம் இதை அரைச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூள். இதில் வந்து மல்லித்தூள் போடலாம் மிளகாத்தூளுக்கு பதில், ஆனால் நான் மல்லித்தூள் போடல, சாம்பார் தூள் தான் எப்போதுமே போடுவோம். அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன். நான் சும்மா ஒரு வேளைக்கு மட்டும்தான் குழம்பு வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நான் 2 பச்சை மிளகாயும் உடச்சி போட்டு வச்சுருக்கேன். எனக்கு அதை சாப்பாட்டோட கடிச்சு சாப்பிட பிடிக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, அதுலேயே அப்படியே கத்திரிக்காயை ஒதுக்கிட்டு அப்படியே அதுலேயே போட்டுருங்க. இதை நல்லெண்ணெய் ஊற்றிருந்தால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் என்கிட்ட இல்லை. இந்த மாதிரி பச்சை மிளகாயை உடச்சி எண்ணெயில் வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காரமே இருக்காது. சாப்பாடோட சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன குழம்பு வச்சாலும் நான் அதில் பச்சை மிளகாவை உடச்சி போடுறது எனக்கு பழக்கம். ஏன்னா அதை நான் மட்டும் எடுத்து சாப்பிடுவேன். யார் தட்டில் இருந்தாலும் பிடிங்கி சாப்பிட்ருவேன். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா, சுருங்கிடுச்சு பாருங்கள், சூப்பராக. ஸோ இப்போ வந்துட்டு அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு, இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், உப்பு 1.5 ஸ்பூன். இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நீங்கள் புளி தண்ணி ஊற்றுங்க. எனக்கு வந்து ரொம்ப பசி, அதனால் நான் டக்குன்னு ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண முடியல. கொஞ்சம் பச்சை ஸ்மெல் அடிக்கும் அப்படியே போட்டிருந்தீங்கன்னா. ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா. ஸோ நல்லா எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுங்க நீங்கள். ஓகே, அவ்வளோதான். நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சுண்ட கொதிக்க விடலாம். நான் ஒரு வேளைக்கு மட்டும்தான் வைக்கிறேன், எங்கள் 3 பேருக்கு, அதனால் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே சாப்பாட்டில் சூடாக ஊற்றி, இது மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெயில் சமைக்கிறவங்க. நான் வந்துட்டு நல்லெண்ணெய் சுத்தமாக என்கிட்ட இல்லை, அதனால் நான் எண்ணெயே ஊற்றல, நல்லெண்ணெய். அப்படியே ரைஸை போட்டு சாப்பிட போகிறேன். அவ்வளோதான். செம்மையாக இருக்குங்க. உண்மையிலே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிட போகிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. இது மாதிரி நீங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னொரு எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா குறுக்க கீறிட்டு அது உள்ள மசாலா வச்சு எப்படி போடுறதுன்னு நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடலாம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய். ரொம்ப சூடாக இருந்ததுங்க. ஊதி சாப்பிட்டேன், அவ்வளோ பசி. தேங்க்யூ, பாய். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, தக்காளி வெங்காயம் பூண்டு அரைச்சதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. பாய். தேங்க்யூ ஸோ மச். பாய்.